நல்லவர்களுக்கு சோதனை அருள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், ஒவ்வொரு சிரமத்திற்கும், ஒவ்வொரு கவலைக்கும், ஒவ்வொரு துக்கத்திற்கும், ஒவ்வொரு அழைப்பிற்கும், அவர் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அவர் படக்கூடிய இன்னலுக்கும் அல்லாஹ் பாவங்களை அழித்துக் கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பாவி படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவன் மீண்டு அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்கள் எதுவாயினும், அவன் கடந்த காலம் எதுவாயினும், எவ்வளவு கொடிய பாவங்களை வைத்திருந்தாலும் அவன் பாவத்திலிருந்து விலகாமல் சோதிக்கப்படும் போது நன்மையை நோக்கி செல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான். சோதிக்கப்பட்டால் உள்ளத்திடம் கேளுங்கள், நன்மையில் இருக்கிறாயா, பாவத்தில் இருக்கிறாயா? நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை, முன்னேறு, வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது, நடந்து சென்று கொண்டே இரு, இந்த இருள் நீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு படித்துக் கொடுங்கள். மாடி வீடு கட்டுவதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி, பெரிய வாகனங்கள் எடுப்பதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி. சஜதாவிலே விழுந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றால் அதுதான் வெற்றி என்று சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள், சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முடியும் என்றால் நான் கேட்கிறேன், உங்க குழந்தைய என்னுடைய பிள்ளை உட்பட நாம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்? பிள்ளையை பெற்றெடுத்தோட இந்த பொசிஷன், அந்த பொசிஷன், இந்த டிகிரி, அது இந்த மெடிக்கல் காலேஜ், அது இயல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? அதாவது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லம, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பவர். எத்தனை பேர் உங்க பிள்ளை குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்று பிறந்த உடனே நினைச்சு பார்த்தீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா எங்களை கவர்ந்து. ஒரு மனிதனுக்கு இன்பம், கவலை, நோய், சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வரக்கூடியதானே. இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது, கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையுடைய அழகே. ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை ஆனாலும் இந்த மூன்று விஷயங்களை அவன் ஆசுவாசப்படுத்தும். முதல் விஷயம், வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது. இறைத்தூதருடைய கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம். இரண்டாவது, உமர் அவர்கள் இறைத்தூதருடைய ஏழ்மையை பார்த்து அழும்போது உமரை பார்த்து இறைத்தூதர் சொன்னார்கள், உமரை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக இந்த உலகம், நமக்காக மறுமை இருப்பதை. மூன்றாவது, இறை நம்பிக்கை கொண்டுடைய வாழ்வுடைய கவலையின் முடிவு மரணம். ஏன் தெரியுமா? மஹ்மது இடத்தில் கேட்கப்பட்டது, இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று. மஹ்மது சொன்னார்கள், சொர்க்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று. மனசு நல்ல பதிய வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. நல்லா பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஆணை பொறுத்தவரையில் 25 வயது வரை அவனுடைய வாழ்க்கை ஒன்று. 25 சராசரியா, சாதாரணமா பொதுவா 25 வயதுக்கு மேற்பட்ட வயதுக்கு அப்பால் அவனுடைய வாழ்க்கை வேறு. அப்படின்னா என்ன? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, முடிச்ச பின்னால ஒரு வாழ்க்கை. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால அவன் உலகத்தில் அவன் என்ன நினைச்சாலும் செய்வான், என்ன நினைச்சாலும் செய்வான். அது யாருக்கு வேணாலும் அடிப்பான், யாருக்கு வேணாலும் ஏசுவான். ஒரு கம்பெனிக்கு போவான், வேலை ஒழுங்கா நடக்குது இல்லையா, அல்லது கூட வேலை வாங்கினா பொசுக்கே கையை நீட்டிட்டு அப்படி தகாத வார்த்தைகள் ஏசிட்டு கண்ணத்துல அடிச்சு ஓடி வந்துருவான். ஆனா இதுதான் அவனுடைய வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். எப்ப அவன் திருமணம் முடிச்சுட்டானோ, எப்ப அவனுக்கு மனைவி வந்துட்டாலோ, எப்ப அவளுக்கு ஒரு புள்ள, ஒரு வயசு புள்ள வந்துட்டாலோ, அப்ப அவனுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் பாடாண்டு கூப்பிடும் பொழுது, ஓடாண்டு கூப்பிடும் பொழுது, இந்த இடத்துல சொல்றது பொருத்தம் இல்ல, நான் ஏன் சில நேரத்துக்கு கூப்பிட்டு அதை செய்யறான்னு சொல்லும் போது எல்லாம் அவன் மனசு பத்தும். அவன் எல்லாம் பல பேருக்கு அடிச்சிருப்பான், ஏசிருப்பான். அப்படியே அவனுடைய கோபம் தலைக்கேறும், அப்படி நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைச்சு போகும். அடிக்கடி ஏசணும் நினைப்பான். ஆனா அவனுடைய சிந்தனையில வாரதெல்லாம் பால் குடிக்கிற ஒரு வயசு பிள்ளை. நான் இந்த தொழில் எல்லாம் போச்சுன்னா 2 நாள் நான் பசியோட பட்டினியோட இருப்பேன், என் பிள்ளைக்கு என்ன செய்யறது, என் மனைவிக்கு நான் என்ன செய்யறது, அந்த ஒரே ஒரு சிந்தனையினால் காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை படாத பாடுபடுவான். ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் மனைவியிடம் சொல்ல மாட்டான், பிள்ளைகிட்ட காட்டிக்கொள்ள மாட்டான். காலையில போகும்போது போற வேகம் வேறு, வரும்போது வார வேகம் வேறு. வீட்டுக்குள்ள வந்து யோசிப்பான். மனைவி நினைப்பா, என்னப்பா என்னோட இவர் பேசுறாரு இல்ல, வந்தாலும் யோசனை, வெளியே போனாலும் யோசனை. ஆனா அவனுடைய யோசனை எல்லாம் உன்னை பத்தி தான். 14-15 மணித்தியால உன்னை பத்தி யோசிச்சு வீட்டுக்கு வந்து உன்னை பத்தி, உன்னை பிள்ளைய பத்தி தான் யோசிக்கிறாள். சில பொழுது மனைவி அதை புரிந்து கொள்ளாமல் திட்டுவாள், ஏசுவாள். அவளை வச்சுக்கொண்டே போன் எடுத்துமா, என்ன மாப்பிள்ளை உங்களோட மருமகன் ஒரு நாள் பேச மாட்டேங்கிறார், ஒரு நாளில் ஒழுங்கா சிரிக்க மாட்டேங்கிறார், எப்படி சிரிப்பார்? அன்புடைய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக இடை போட்டு விடக் கூடாது. எல்லா கணவன்மாரும் ஒரே மாதிரி இல்ல, எல்லா கணவன்மாரும் ஏசிக்குள்ள இருந்து வேலை செய்யறவங்க அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்குள்ள போய் சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உள்ள போறாங்க. போயிட்டு வெளியே வந்து சொல்கிறார்கள், இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, எவர் ஒருவர் இந்த நரகத்தின் வேதனையை பற்றி செவிமடுத்தாலும் அவர் இதிலிருந்து பாதுகாப்பு செயல்பாடுகளிலே ஈடுபடுவார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு நரகம் மனோவீச்சைகளால் அந்த நரகம் திரையிடப்படுகிறது. இப்ப போய் பாட்டுவாங்க என்று ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புகிறான். நரகத்தை பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள், இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த நரகத்தை
நரகத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதோ என்று நான் பயப்படுகிறேன். இவ்வளவு மனோவீச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறதே. இந்த உலகத்தில் எவர் ஒருவர் தம்முடைய மனோவீச்சையை பின்பற்றி செல்வாரும், தம்முடைய ஆசைகளை பின்பற்றி செல்வாரும், அதை பார்த்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, யாரும் இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க இயலாதோ, ஆசைகளை பின்பற்றி நரகிற்குள்ளே அனைவரும் நுழைந்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற செய்தியை அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை மட்டும்தான் சோதிப்பான் என்று கிடையாது. சூரத்துல் முல்க் 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தியதன் நோக்கமே சோதனைக்காகத்தான். இப்ப சோதனை என்பது இந்த உலகத்திலே பொதுவானது. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இழப்புகளை மட்டும்தான் சோதனையாக மனிதர்கள் கருதுவார்களே தவிர பெறுவதை சோதனையாக கருத மாட்டார்கள். செல்வம் கிடைப்பதை யாரும் சோதனையாக கருதுவதில்லை. செல்வம் எடுக்கப்பட்டால் தான் இறைவன் சோதிக்கின்றானா என்ற கேள்வி வருகிறது. சுகமாக வாழும் போது இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி யாருக்கும் வருவதில்லை. நோய் ஏற்பட்டால் தான் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருகிறது. வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருவதில்லை. வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டால் அவன் நினைக்கிறான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று. அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் சோதனை தான். மனிதனை பொறுத்தவரை இழப்புகள் மட்டும்தான் சோதனை. அப்படி மனிதனாக இருந்து இழப்புகளை மட்டும் நீ சோதனையாக கருதினால் வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு. பொறுமையாளர்கள் என்றால் யார்? யார்? சோதனை வந்துருச்சுன்னு கதவை பூட்டிக்கிட்டு வீட்டில் உட்கார்றவங்க பொறுமையாளர்களா? அல்லாஹ் கொடுத்ததில் பொறுமையை கடைபிடிப்பவர்கள், அல்லாஹ் சோதித்ததில் பொறுமையோடு முயற்சி செய்பவர்கள், அல்லாஹ் சோதித்ததில் அந்த சோதனையிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை சகித்துக் கொண்டு முன்னேறுபவர்கள், இவர்களால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்று இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க இவ்வளவு மாறிட்டீங்க. டோட்டல் ஒரு முஃமின் அவன் அசையவே மாட்டான். ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு படிப்படியாக அவனுக்கு பிரச்சனை கூடும். அவன் படிப்படியா அல்லாஹ் அவனை இறங்குவான். ஒரு போதும் இந்த பிரச்சனை. எனக்கு ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க, முஃமின்கள் அல்லாஹ் அந்த ரங்கத்துல விட்டான். சில வேளை உங்க பிள்ளைகள் உங்களை ஏமாத்தலாம், உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க பொண்டாட்டி மேல செய்வாங்கன்னு சொல்ல செய்யலாம், உங்க குடும்பத்தார் செய்யலாம், உங்க நண்பர்கள் செய்யலாம். ரப்புல் இஸ்ஸத் வரலாறுகள் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் முஃமின்கள் அந்த ரங்கத்துல விட்டான். வல்லாஹி அல்லாஹ் ஒரு போதும் எங்க துஆக்களை வீணாக்க மாட்டான், எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் முஃமின்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தால் இது அல்லாஹ் கொடுக்கிற நிஅம அருள். மூமின் அதை புரிஞ்சு கொள்வான். அந்த இரகசியத்தை புரிஞ்சு அவன் அதுக்கு நன்றி செலுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் எனக்கு இந்த அருளை தந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் நன்றி செலுத்துவான். இப்ப நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நாங்க தந்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தினா நாங்க அதிகப்படுத்துறோம்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான். நாங்கள் தந்ததற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்க உங்களுக்கு அதிகமாக தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இவன் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் ஒரு அருளை கொடுப்பான். திரும்ப அந்த அடியான் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் அதற்கு பகரமா ஒரு அருளை கொடுப்பான். திரும்ப அடியான் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் அருளை கொடுப்பான். அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். அப்ப அந்த இரகசியத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்றான், நான் அதிகப்படி தருவேன் என்று. அல்லாஹ் அதிகமா தந்து கொண்டே இருப்பான். அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இது அவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றும். இது முதலாவது விஷயம். அல்லாஹ் நாடினால் யாருடைய பணத்தை யாரு கையில் வேண்டுமானாலும் அல்லாஹ் மாழ்த்தி கொடுப்பான். பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. இரவு பகலாக உழைக்கிற மக்களுடைய கையில் பொருளாதாரம் இல்லை. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் அல்லவா பொருளாதாரம். பொருளாதார ஆசைக்கு நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, பொருளாதாரமோ மனைவியோ மக்களோ எனக்கு இபாதத்து செய்ய நீங்கள் தடையாக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்ஹக்குமுத் தகாத்திர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதார பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்கத்தில் ஒரு ஆறு ஓடினால் ஆதமுடைய மகன் சொல்லுவானாம், இன்னொரு ஆறு எனக்கு ஓடாதா என்பானாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள். சுனன் நசாயில 2562வது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி, தலாதா 3 பேர் லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இறைவன் அவர்களை பார்க்க மாட்டான். அதாவது ஏறெடுத்து பார்க்க மாட்டான். தண்டனை மிகவும் பலமானது. அல் ஆக்குலி வாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன், தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன், வார்த்தைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ நோவினை செய்தவன். வல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா,
ஆண்களை போன்று நடந்து கொண்ட பெண், டிரெஸ்ஸிங்ல, பேச்சு முறைகள்ல, வாழ்க்கை நடைமுறைகள்ல ஆண்களை போன்று நடந்து கொண்ட ஒரு பெண். வத்தையூஸ், தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தார். தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தவர். அதாவது தவறு செய்வது வேறு, தவறுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது என்னது வேறு. இது மூன்றாவது. இவர் பாவத்தை செய்யாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் இது இந்த ரெண்டை விட மிக மோசமான ஒரு தரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இதான் விசாரணையுடைய அகோரம் இப்படித்தான் இருக்கு. ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், ஒரு திரையிடுவான். அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும். அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான். ஏட்ட கையில் எடுப்பான். அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லாஹ். அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம். அந்த நிமிடத்துல நம்ம தப்புவதற்கு எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அத்தஅரிஃபு தம்ப கதா, அல்லாஹ் கேட்டுக்கொண்ட ரசூல் அங்க சொல்றாங்க. என்ன பதில் சொல்வார் தெரியுமா? ஐ நஅம் ரப்பி, ஐ நஅம் ரப்பி, இறைவா தெரியும், ஏற்றுக்கொள்றேன். ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனூபிஹி, ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைப்பான்ல. ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள்கிறா என்று சொல்லிட்டே வருவான். அவ எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த விசாரிப்பான் தெரியுமா? வரஆ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், நான் நரகவாதிதான் என்று முடிவெடுத்து, நான் நரகவாதிதான், நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான்? போய்விடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன், மக்களை விட்டு உன்னை என்ன செஞ்சிட்டேன்? மூடிவிட்டேன். வ அன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன்? இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன், மறைத்து விடுகிறேன். சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான். இந்த பாவம் இனி உலகத்துல எவருக்கும் தெரிய வராது, உலகத்துல யாருக்கும் போகாது. சகோதரர்களை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் விசாரிச்சுட்டு மறைச்சிட்டா சித்திர், அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருவான்? சொர்க்கத்துக்கு போய் விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹுடைய அருளில் இருந்து ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். ஏன்? நிச்சயமாக அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவனுடைய அடியார் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். என்றால் பாவம் செய்தால் எப்படி அல்லாஹுடைய அருளில் இருந்து நாம் தூரமாக முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் கூறுகிறான், யார் அறியாமையின் காரணமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே அதற்கு பிறகு பாவ மன்னிப்பை தேடினால் அவர்கள் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வார்கள். அவனுடைய பாவங்களை மன்னிப்பவனாக, அவன் மீது இரக்கம் காட்டுபவனாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான், பகலில் அழகம் இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. உலகத்திலே அழகு இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. உலகத்திலே படிப்பு இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. உலகத்திலே உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. இது கேவலம் உலக வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அனுபவித்து மறுமையிலே நின்று உண்மைகள் இல்லாமல் பாவங்களோடு நரகத்திலே தூக்கி எறியப்படுபவர்கள் தான் உண்மையான கேவலத்துக்குரிய